சர்வதேச சமாதானத்தை முன்னிட்டு இன்றைய நாள் ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்வுக்கு வந்திருக்கும் நம்முடைய மதகுருமார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இனிமையான வணக்கம். சமாதானம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தளவில் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சமாதானம் அப்படிங்கிறத ஒரு அன்பு இரக்கத்தோட, அதாவது சமாதானம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானமாக இருப்போம் அப்படிங்கிறத உருவாக்க முடியாது. என்னன்னு சொன்னால், நம்ம பெரியோர்களால் இப்பொழுது என்னுடைய கருத்து என்னன்னா, இப்பொழுது எந்த ஒரு விடயத்தையுமே நம்ம மதகுருமார்கள் சொன்னது போல பெரியவங்களால் எதையுமே இப்போ வெளிப்படுத்தி அதை கொண்டு வர முடியாது. இந்த சமுதாயத்துக்கு, இந்த சமுதாயத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும்னா நாளைய எதிர்காலம், நம்முடைய நாட்டில் இப்படிய நாளைய எதிர்காலம் அப்படிங்கிறது நம்முடைய மாணவ செல்வங்கள். அவங்களுக்கு நம்ம பெரியோர்களாகிய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சமாதானம் அப்படின்னா என்னங்கிறத தெளிவான முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அது சமாதானம் மட்டும்தான். சமாதானம்னா என்ன அப்படிங்கிறது ஜாதி மதம் பேதம் ஒன்றுமே அல்லாமல் நம்ம மக்களுக்கிடையில் உருவாக்கப்படும் அன்பு இரக்கத்தோட இணைந்தது தான் சமாதானம். இப்போ நம்ம மதகுருமார்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு கோயிலாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை உருவாக்குறதுக்காக இனி நாம் அனைவரும் இணைந்து செயற்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தானே? அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றிணையணும். அப்படிங்கும்போது நம்ம இலங்கை நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுமே ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். இப்போ நீங்கள் எங்களையெல்லாம் யோசிப்பீங்க, தெரியாத முகமாக அப்படி இருக்குது அப்படின்னு. சாதாரணமாக சொல்ல போனால் நாங்கள் இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாதவங்க தான். நாங்கள் எங்களோட ஊர் ஹெட்டன். அப்போ சார் சொன்னது போல் இந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். நாங்கள் வந்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, சமாதானம் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம எல்லாம் ஒன்று தானே. அப்போ அந்த இடத்துல நாங்களும் கலந்துக்கிறதுக்கு, இங்கே உங்களையெல்லாம் எங்களுக்கெல்லாம் சத்தியமாக தெரியவே தெரியாது. இங்கே கலந்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சமாதானம். இங்கெல்லாம் இப்போல்லாம் ஜாதி மதமெல்லாம் உருவாக்கவே கூடாது. நம்ம எல்லாருமே ஒன்று தான். அப்படிங்கும் பொழுது நாளைய எதிர்காலம் அப்படின்னா நாளைய சொத்து நம்மோட பிள்ளைகள் தான். இவங்க மூலமாக தான் உருவாக்கணும். கல்வி மட்டும் இல்லை, அவங்களுக்கு சமாதானத்தை உருவாக்குனா கல்வியை மட்டும் கொடுத்து வேலை இல்லை. அந்த இடத்துல சமாதானம்ங்கிறது என்னங்கிறத தெளிவுபடுத்தணும். நம்ம பெற்றோர்களாகிய நாம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இனி வரும் எதிர்காலம் நம்முடைய நாடு இன்றைய இருக்கிற சூழ்நிலையில் நம்ம நாடு மாறணும், நல்ல ஒரு சமுதாயம் கட்டி எழுப்பப்படணும் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தை முன்னுக்கு வச்சு, நம்ம சமாதானத்தை மட்டும் கொடுக்க இயலாதே, அதோட எண்ணத்தை சேர்த்து கொடுப்போம், நம்ம அன்பையும் இரக்கத்தையும் கொடுப்போம். அன்பு இரக்கம் வந்துச்சுன்னா தானாக சமாதானம் வந்துடும் இந்த இலங்கை நாட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அவ்வளோ பெரிய தூரத்துலேருந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப நன்றி. இன்னொன்று இருக்குது, ஒரே ஒரு விடயம் சொல்லிக்கிறேன். என்னோடய பேர் மேனகா, அதாவது பன்னீர்செல்வம் மேனகா. நான் ஹெட்டன் டயகமையை சேர்ந்தவங்க. நம்மளோட அக்கா மகனும் வந்திருக்கிறாள். நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ தூரத்துலேருந்து நேற்றே வந்துட்டோம் இந்த நிகழ்வுக்காக. அதே போல் மேனகா அப்படின்னா இப்போ நிறைய பேத்துக்கு தெரியாது. என் பேரை சாரான்னு சொன்னால் தான் தெரியும். அப்போ சாராங்கிறது எந்த மதம் பேருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன இந்த சமுதாயத்தில் ஒரு சமூக சேவை செய்கிற அளவுக்கு என்னை உருவாக்கிய பேர் சாரா. அப்போ யோசிச்சு பாருங்க, சாராங்கிறது என்ன, இதுலேயே சமாதானம் இருக்கே அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நம்ம அனைவருமே ஒன்றிணைந்து சமாதானம் என்கிற பாதையை அன்பு இரக்கத்தோடு உருவாக்குறேன் இல்லை உருவாக்குவோம் அப்படின்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.